ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் பிகே ஃப்ரம் டோம் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த டாபிக் உள்ள போகலாமா? இப்போ முதல்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். ப்ரோக்ராம்னா என்ன? அது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எது இந்த எலக்ட்ரானிக் மிஷின் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இது லாங்குவேஜ் அப்படின்னு என்னது? ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்ப்யூட்டருக்கும் ஒரு மனுஷங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியேட்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். சும்மா ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ அதோட டைப்ஸு, அது எதுக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம எது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம், எந்தெந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை படிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இது வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி அதோட நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நிறைய ஃபேக்ட்ஸ், அதோட பேர்லேருந்து எல்லாமே எங்கெங்கிருந்து வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அது வந்து பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணது, அது அது வந்து எப்படி இது ரெக்டிஃபை பண்ணுது, அது எல்லாத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். எதுக்கு? ஒரு மெஷினோட பிஹேவியரையும் அது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன பண்ணுது? ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரியே தான் வந்து சிஸ்டமேட்டிக் சிமேட்டிக் ரூல்ஸால் டிசைன் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங்கோட இது வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னென்ன வேலை செய்யும், அது என்னென்ன செய்யணும், இது செஞ்சால் இப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவாக கம்ப்யூட்டருக்கு நம்ம பாஷை மாதிரியே அதோட பாஷையில சொல்லும். இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போமா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும், ஒரு டாஸ்க்கை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும், அல்காரிதமை ப்ரிசைஸே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேரை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னு ஒரு டவுட் வரும். அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். எம்எஸ் வேர்ட் அப்படின்னா ஒரு வேர்டுக்குள்ளே போய் ஒரு ரெக்கார்டுக்கு நம்ம எழுதுகிற டைப் பண்ணுறதா இருக்கட்டும். எக்ஸல்னா நம்ம மார்க்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுற எக்ஸல் ஷீட்டாக இருக்கட்டும். பவர் பாயிண்ட்னா நம்ம பிபிடி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு எம்எக்ஸ் டாக்ஸ், யூனிக்ஸ், லினக்ஸ், விண்டோஸ், இப்படி பல ஓஎஸ்கள் சேர்ந்தது தான் வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் தி ரிசோர்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது இந்த ஓஎஸோட வேலை. ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போமா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெண்டு டைப்பாக பிரிஞ்சிருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேரில் 3 டைப்பாக பிரியுது. ஆப்ரேஷன் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ட்ரான்சிஷன். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எது அப்படின்னா யூனிக்ஸ், விண்டோஸ் அண்ட் ஓஎஸ் மேக்ஸ். இதெல்லாம் ஃபைல் மேனேஜ்மெண்ட், இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், யூட்டிலிட்டிஸ், இதெல்லாம் தான் வந்து யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. இதே லாங்குவேஜ் ட்ரான்சிஷன் அப்படின்னா அசம்பிளர்ஸ், கம்பைலர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து நம்ம பேசுகிற மொழியை வந்து அங்கிட்டு கொண்டு போய் அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிரான்ஸ்லேட்டர்ஸ். இதே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா வேர்டு ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், கிராஃபிக். ஸோ கேம்ஸ், பிஸ்னஸ் சாஃப்ட்வேர், கிராஃபிக்கல், ஸ்ப்ரெட்ஷீட், வேர்ட் ப்ராசஸிங் எக்ஸெட்ரா. எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ், அண்ட் அசம்பிளி லாங்குவேஜ் லோ லெவலும், டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஹை லெவலும் பிரிஞ்சிருக்கு. இந்த மெஷின் லெவல் லாங்குவேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுற ஒரு மெஷின் லெவல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அது வந்து அசம்பிளி லாங்குவேஜாக மாறி அதுக்கப்புறம் தான் ஹை லெவல் லாங்குவேஜை நேராக போய் குபேர்னு கம்ப்யூட்டர்கிட்ட போய் சொருவிடும். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் தான் வந்து எது வச்சிருக்குது? டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்கா, அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரட்டர். இந்த 3 தான் வந்து மிஷின் லெவலாக இருக்கிறதா ஹை லெவலாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற 3 டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போமா? ஸோ மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஜஸ்ட் பூலியன் வேரியபிள்ஸான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு இதை வச்சு மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் இதை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராமை எழுதி அதை ஆப்பாக கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்? அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க? இது லோவஸ்ட் லெவலாக இதில் என்ன பண்ணுறாங்க? மெஷின் லாங்குவேஜ் வந்து இம்பாசிபிள் டு யூஸ் தி கன்சிஸ்ட் என்டையர்லி ஆஃப் நம்பர்ஸ் வைல்
அண்டர்ஸ்டுட் பை கம்ப்யூட்டர்ஸ் இட் இஸ் ஆஃப் லோ லெவல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, டெவலப்பர் ப்ரோக்ராம் இது மிஷின் லாங்குவேஜ் பிகாஸ் த கோட் இஸ் ரிட்டன் பைனரி நம்பர். ஸோ இதுதான் நான் சொன்னது தான். இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நேராக மெஷின் லெவல் லாங்குவேஜ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஹை லெவலாக மாற்றுறோம். ஸோ அதுதான் வந்து அடுத்து பார்ப்போம். மெஷின் லெவல் லாங்குவேஜஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வரும். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சூடோ கோட் மேலே ஆக்ட் ஆகுது. அதனால இது வந்து ஆட் சப் காம்ப் அப்படிங்கிற இந்த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனை வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக ரைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ A+B=C. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக மெஷின் லெவல் லாங்குவேஜை நம்ம மாற்றிக்கலாம். So please like, share and subscribe to Toma Academy for more videos and more updates. So please comment. எப்படி இந்த வீடியோ இருக்குது, என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு புரியும். ஸோ until then, goodbye.